السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 359. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 359ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தஹரீமில் கிபரி வல் அஜாபி என்ற தலைப்பில் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 359ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது பெருமை அல்லாஹ்விற்குரியது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்வானா, கண்ணியம் என்பது, இந்த உலகத்தில் கண்ணியம் என்பது அது என்னுடைய கீழாடையாக இருக்கின்றது, அது என்னுடைய வேட்டியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வானா. இன்னும் 2வது, பெருமை என்பது என்னுடைய மேலங்கியாக இருக்கின்றது, அதாவது மேலாடை என்னுடைய சட்டையாக இருக்கின்றது. அப்போ இது இரண்டுமே என்னை சார்ந்தது, எனக்குரியது. இந்த இரண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்றில் யாராவது என்னிடம் தர்க்கம் செய்தால், போட்டி போட நினைத்தால், அவனை நான் வேதனையில் ஆழ்த்துவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். 2வது ஹதீஸாக பெருமைக்கு தண்டனை என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய 2வது ஹதீஸ். இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஒரு மனிதன், அந்த மனிதன் எப்படின்னு சொன்னா, தான் பெருமைப்பட்டுக் கொள்ளும், அதாவது தான் பெருமைப்பட்டுக் கொள்ளும் அளவிற்கான ஒரு ஆடையை அணிந்து அவன் வருகிறான். அவனுக்கு அந்த ஆடை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆடை, ரொம்ப கம்பீரமான, ரொம்ப ஆடம்பரமான ஒரு ஆடை அணிந்து வரான். அது மட்டும் கிடையாது, அவன் தன்னுடைய தலையை சீவியனாகவும் வரான். அதாவது தலைமுடியை சீவிக்கொண்ட நிலையிலும் அவன் வர அருமையான முறையில நல்ல தலையை நல்ல ஸ்டைலா சீவி இருக்கிறான். இன்னும் பெருமையான முறையில், அதாவது நடையிலேயே அந்த பெருமை தெரியுது. அவன் நடக்கக்கூடிய அந்த நடையிலேயே அவனிடத்தில் பெருமை தெரிகிறது என்று சொன்னால், அப்போது அல்லாஹு தஆலா அவன் மீது கோபப்பட்டு அவனை பூமிக்குள் இழுக்கும்படி பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு விடுவான். ஓ, அதுபோல அந்த பூமி அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அவனை தனக்குள்ளே இழுத்து கொள்ளுவான். எந்த அளவிற்குன்னு சொன்னா, கியாமத்து நாள் வரையிலும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள்ள அடியில போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வேதனை அவனுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். இதுதான் பெருமைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 3வது ஹதீஸாக அகங்காரம் ஜப்பாரின்களில் சேர்க்கும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய 3வது ஹதீஸ். இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் அவன் பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், பெருமை வைத்துக் கொண்டே இந்த உலகத்தில் அவன் இருக்கிறான் சொன்னா, இந்த உலகத்தில் அடக்கி ஆளக்கூடிய அக்கிரமக்காரர்கள் இருப்பார்கள் இல்லையா, அதாவது அநீதம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த அநீதம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்கள், அவர்கள் தான் ஜப்பாரின்கள். அந்த அடக்கி ஆளக்கூடியவர்கள், அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த அநியாயக்காரர்களுடைய கூட்டத்தில் இவனையும் எழுதப்படும், இந்த அகங்காரம் மிக்க ஒருவனையும் எழுதப்படும். இன்னும்
அந்த ஜப்பாரியன்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுமோ அந்த தண்டனை எல்லாம் இவனையும் அடையக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அப்போ இதுதான் இந்த 3 ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கம். இந்த ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீசுகளை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 7வது ஹதீஸ், இன்னும் 618வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 7வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 617வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வஅன்ஹு, இந்த ஹுவுடைய தமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான, இன்னும் இதற்கும் முந்தைய ஹதீஸான இருக்கக்கூடிய இந்த 616வது ஹதீஸுடைய அறிவிப்பாளர் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸும். அப்ப வரிசையாக எல்லா ஹதீஸும் அவர்களே அறிவித்ததாக வந்திருக்கு. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், அதாவது இது ஒரு குதுசின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுவாங்க. இப்ப இது அல்லாஹ் சொல்லக்கூடியது போல அல்லாஹ் எப்படி சொல்லுவான், அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதுதான் ஹதீஸ் குதுசி. பாருங்க, அல்லாஹ் சொல்வானா, அல் ஐஸு, கண்ணியம் என்பதாகிறது, இசாரி, என்னுடைய கீழாரையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வானா. இசாருன்னு சொன்னா இடுப்பிலிருந்து கால் வரை அணியக்கூடிய ஒரு ஆடை, அதுதான் இசாருன்னு சொல்றாங்க. அப்போ கீழாடை வச்சுக்கலாம், அதுதானே கீழே போடுற ஆடை. இப்ப நம்ம பாஷையில சொல்லணும்னு சொன்னா வேட்டி, கைலி, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வச்சுக்கலாம். அப்போ கண்ணியம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ணியம், அதாவது அல் ஐஸு, இந்த அலிஃப்லாம் குல்லு என்ற அர்த்தத்தை, குல்லியத்தை குறிக்கக்கூடிய அர்த்தத்திற்கு வரும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கண்ணியம் என்பது, அந்த கண்ணியம் எல்லாமே இசாரி, என்னுடைய கீழாடையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வானா. இன்னும் அடுத்தபடியாக ஒல் கிபிரியா, இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமையும், அப்ப இந்த அலிஃப்லாமும் இந்த குல்லியத்தை குறிக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்துக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமையும் ரிதாயி, என்னுடைய மேலங்கியாக, மேலாடையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வானா. கிபிரியான்னு சொன்னா இமாம் அபுஹரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இது முழுமையான மகத்துவம் அதாவது முழுமையான மகத்துவம் எவருக்கும் உட்படாத நிலை, அப்படிப்பட்ட நிலைதான் கிபிரியா. அப்ப இது யாருக்கும் உரித்தாகாது, இது அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை முஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப கிபிரியா, இந்த உலகத்தில் பெருமை, எல்லா பெருமையும் ரிதாயி, என்னுடைய மேலாடை. ரிதான்னு சொன்னா தலைக்கும் தோள்களுக்கும் கீழே போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு போர்வை, அதுக்குதான் ரிதான்னு சொல்லுவோம். பொதுவா ரிதானா போர்வை தான். எப்படிப்பட்ட போர்வை? முழுசா போத்திக்கிற போர்வை கிடையாது, தலைக்கும் தோளுக்கும் கீழே போத்திக் கொள்ளுது. அப்போ நம்மளுடைய நெஞ்சு பகுதியில, நம்மளுடைய மேல் பகுதியில போர்த்தி கொள்ளக்கூடிய போர்வைக்கு தான் ரிதான்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல எடுத்து பார்க்கும் பொழுது சட்டை என்ற ஒரு அர்த்தத்தை கொடுத்துக்கலாம். அப்ப சட்டையை நம்ம மேலதானே போத்தி இருக்கிறோம், அப்ப மேலங்கனை மறைக்கக்கூடியதான் சட்டை. அப்போ சட்டை என்பதாக, மேலாடை என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமையும் மேலாடையாக, என்னுடைய மேலாடையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வானா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ணியமும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமையும் என்னை சேர்ந்தது என்று அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லித் தருகிறான். என் வேட்டி, எல்லா கண்ணியமும் என்னுடைய வேட்டி, எல்லா பெருமையும் என்னுடைய மேலாடைன்னு சொல்றான். என்ன? எல்லாமே எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அந்த 2 விஷயத்திலேயும் என்னிடத்தில் யார் தர்க்கம் செய்வாரோ அத்தப்துஹு, நான் அவரை வேதனையில் ஆழ்த்துவேன் என்று அல்லாஹ் சொல்வானா. இந்த 2 விஷயம், இந்த 2 விஷயத்துல இருந்து என்கிட்ட யார் தர்க்கம் செய்வாங்களோ, யார் என்னிடத்துல சண்டை பிடிப்பார்களோ, இது 2 எனக்கு சொந்தம், இதை யார் மற்றவர்களுக்கு சொந்தம் என்று சொந்தம் பாராட்டிக் கொள்வார்களோ அவர்களை நான் அதாபு செய்வேன், அவர்களுக்கு நான் வேதனை தருவேன் என்று அல்லாஹ்வே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள்.
முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்துல லிபாஸ், அதாவது உடை, லிபாஸ்ன்னு சொன்னா உடையின் இடத்துக்குள்ள ஆடை, இந்த ஆடை சம்பந்தப்பட்ட அந்த பாடத்திற்கு கீழே இந்த ஹதீஸை நமக்கு தொகுத்து வழங்குகிறார்கள் என்பதை நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித்தராங்க. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 8வது ஹதீஸ், 619வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வஅன்ஹு, இந்த ஹதீஸும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் தான். பாருங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், பைனமா ஒரு சமயம், ரஜுலுன் ஒரு மனிதர், யம்ஷி அவர் நடந்து செல்வார், ஃபீ ஹுல்லத்தின், ஹுல்லத்தின் சொன்னா ஒரு அழகான ஆடை, ஒரு அழகான ஆடையில் அவர் நடந்து செல்வார். அழகான ஆடையில்னா ஒரு அழகான ஆடையை அணிந்தவராக அவர் நடந்து செல்லக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லித்தராங்க. அப்போ இந்த ரஜுலுன் என்ற வார்த்தைக்கு ஷரஹ்ல போரும் பொழுது இமாம் தமாமீனி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, அவருடைய பெயர் ஹைசன் என்பதாக அமையக்கூடியதாக இருக்குமா. அப்ப அந்த ஒரு மனிதர் ஹைசன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், அவர் யாருன்னு சொன்னா பாரசீக அரபுகளில் இருந்தும் ஒருவராக அவர் இருக்கிறார். இன்னும் அவர் துருக்கிய வம்சத்திலிருந்தும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ பாரசீக அரபியர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களிருந்து ஒருத்தவர் இவர். இன்னும் துருக்கி வம்சத்திலிருந்தும் சார்ந்தவராகவும் இவர் இருக்கிறார் என்பதை நமக்கு ஷரஹ்ல சொல்லித்தரார். ஆனால் இமாம் ஜௌஹரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இவர் இந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் இருந்த காரூன் தான், அவனை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மனிதர் இந்த காரூன் தான் என்பதை ஜௌஹரி இமாம் ரலியல்லாஹு அன்னவர்கள் சொல்றாங்க. இதே போல இமாம் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இதை காரூன் என்பதாக தான் சொல்கிறார்கள். இப்போ காரூன் சொல்லப்படக்கூடியவன் ஒரு கொடுங்கோலானாக இருந்தான். அப்போ அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில். அப்போ அந்த நபரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் என்று இவர்கள் சொல்லி தருகிறார்கள். மொத்தம் ஒரு மனுஷன் வச்சுக்கலாம். அப்போ அந்த மனிதர் நடந்து செல்வார், ஒரு அழகான ஆடையில நடந்து செல்வார். எத்தகைய ஆடை, துஅஜிபுஹு நஃப்ஸுஹு, அவருடைய நஃப்ஸானது அவனுக்கு, அதாவது அவருடைய நஃப்ஸு, அந்த ஒரு நபருடைய நஃப்ஸு அவனுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்குமே அத்தகைய ஒரு ஆடை. அப்போ எப்படி அவனுடைய நஃப்ஸே அவனுக்கு ஆச்சரியம் அளிக்கிறா, எப்படி தன்னை பார்த்தே பெருமைப்பட்டு கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை போடுறோம். அந்த ட்ரெஸ்ஸை போட்டவன நமக்கு என்ன தோணுச்சா, இப்படி ட்ரெஸ், என்னமா ட்ரெஸ் இப்படி இருக்குதே, சரியான ட்ரெஸ்ஸா இருக்குதே, நமக்கே ஆச்சரியம் இருக்குமா இல்லையா அந்த ட்ரெஸ். நமக்கே இச்ச நாதானா இது, கண்ணாடில பார்த்தா இது நாதானா, இவ்வளவு அழகா இருக்கிறான்னு இந்த ட்ரெஸ்ஸை போட்டா, அப்படி நம்ம ஆச்சரியம் கொள்ளுமா இல்லையா. அப்படி அந்த ட்ரெஸ் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. அப்ப நம்மளே ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்குமா இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை ஒருவன் அணிந்து வருகிறான், நடந்து வருகிறான். அது மட்டும் கிடையாது, முரஜ்ஜிலுன் ரஅஸஹு, அவருடைய தலையை சீவக்கூடியவனான நிலையிலும் அவன் வருகிறான். தலையை சீவுறதுனா தலையை சீவுறது கிடையாது, தலையில் இருக்கக்கூடிய ரோமங்களை, அதாவது முடிகளை சீவிக்கொண்டு, அவன் தலையில முடி இருக்குமா இல்லையா, அதை நல்ல சீவன நிலையில, நல்ல ஒரு அலங்காரப்படுத்திய நிலையில அவன் வரான். இன்னும் இன்னும் அவனுடைய நடையில் பெருமை என்பது உண்டாகிவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ நல்ல ஆடை அணிஞ்சு நல்ல முடி சீவி இன்னும் அவன் நடையிலேயே அவனுக்கு பெருமை வந்துடும். நல்ல பெருமை வைக்கக்கூடிய ஒரு நிலையில அவன் நடந்து வரான் அப்படின்னு சொன்னா, இது அப்பொழுது ஹஸஃபல்லாஹு பிஹி, அவனை அல்லாஹு தஆலா விழுங்க செய்து விடுகிறான். அல்லாஹு தஆலா அதாவது விழுங்க செய்து விடுகிறானா, பூமியிடம் ஆணையிட்டு விடுவானாம் அல்லாஹு தஆலா, இவனை பூமியே நீ இவனை விழுங்கி விடு, நீ இவனை உள்வாங்கிக் கொள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவானாம். அப்ப அந்த பூமியும் உள்வாங்கி விடும். அதான் சொல்றான், இத ஹஸஃபல்லாஹு, அல்லாஹு தஆலா விழுங்கி விடுவான், பிஹி அவனை விழுங்கி விடுவான், விழுங்க செய்து விடுவான் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ ஃபஹுவ, இன்னும் அவனாகிறவன், யதஜல்ஜலு, அவன் மூழ்கி கொண்டே இருப்பான், இறங்கிக் கொண்டே இருப்பான், ஃபில் அர்தி, அந்த பூமியில் அவன் மூழ்கி கொண்டே இருப்பான், இலா யௌமில் கியாமத்தி, கியாமத் நாள், மறுமை நாள் வரையிலும் அந்த பூமியிலேயே அவன் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அவன் ஆகுவான் என்பதை நமக்கு கருமையாக சொல்லித்தரான். இப்ப இந்த யதஜல்ஜலு என்ற வார்த்தைக்கு இமாம் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னன்னா, அவன் தினமும் ஒரு மனிதன் உயரத்தில் பூமியால் விழுங்கப்படுகிறான், ஆனால் ஒருபோதும் அந்த தாழ்வை அவன் அடைய மாட்டான் என்று இவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷ அளவு, ஒரு சராசரி மனிதனுடைய அளவு என்ன, ஒரு 6 அடி. அப்போ ஒரு 6 அடி அளவிற்கு அவன் பூமிக்குள்ள போய்கொண்டே இருக்கிறான், ஒரு நாள் ஒரு 6 அடி.
2வது நாள் 12 அடி, அடுத்த நாள் 18 அடி. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய அடி அளவிற்கு அவன் உள்ள செஞ்சுக்கிட்டே இருப்பான். பூமியினுடைய அடிப்பாரத்திற்கு போயிட்டே இருப்பான். ஆனா பூமியினுடைய அடிப்பாகத்திற்கு அந்த தாழ்வு மண்டலத்தில் அவன் போய் சேர மாட்டான். அப்போ சேர்ந்துட்டான்னு சொன்னா அவன் அதான் முடிஞ்சிருமா இல்லையா? அப்போ சேராமல் அல்லாஹு தஆலா அவனை பூமிக்குள்ள இறக்கிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட அதாவை அவனுக்கு அல்லாஹு தஆலா தரக்கூடியவனாக இருப்பான் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு பெருமை அளிக்கக்கூடியவருடைய நிலையை பற்றி சொல்கிறார்கள். அப்ப அந்த பெருமை அளிக்கக்கூடியவனை அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆழ்த்துகிறான்? அந்த பூமியின் மூலமாக அவனை விழுங்கச் செய்கிறான். அப்ப அந்த பூமியை கயாமத்து நாள் வரையும் அவனை விழுங்க செய்துட்டே இருக்குன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு தண்டனையாக இருக்கும், எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் காரணம் என்ன? அவன் அடித்த பெருமை தான். இந்த உலகத்தில் அவன் பெருமை வீட்டியதன் காரணமாக தான். அப்போ பெருமை உன்னை அழித்து விடக்கூடியதாக இருக்கும். இந்த பாடமும் பெருமையை பற்றி பேசக்கூடிய பாடம். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. சரிங்களா? இப்ப அடுத்தபடியாக பாருங்க, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தை, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. முதலாவது முரஜ்ஜிலுன் ரஸஹு என்ற ஒரு வார்த்தையை சொல்லி தந்தாங்க. அப்படின்னு சொன்னா அதாவது முமஷ்ஷிதுஹு, அவன் தன்னுடைய தலையை சீவிக்கொள்ளக்கூடியவன், அவன் அதை சீவிக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். முமஷ்ஷித்னு சொன்னா என்னது? அதாவது முமஷ்ஷித்னா சீவிக்கொள்ளக்கூடியவன், தன்னுடைய தலைமுடிகளை அப்படி சீரமைத்துக் கொள்ளக்கூடியவன் என்ற அர்த்தத்திற்கு முரஜ்ஜில் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் அடுத்த வார்த்தை எத்தஜல்ஜலு என்ற வார்த்தை வில் ஜீமைனி, 2 ஜீமை கொண்டு வாசிக்க வேண்டும். 2 ஜீம் போட்டிருக்கிறாங்களா? அப்ப இந்த 2 ஜீமை கொண்டு வாசிக்க வேண்டும் சொல்றாங்க. அதாவது யகூசு, அவன் மூழ்குவான், வயன்சிலு, அவன் இறங்குவான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த பூமியில அவன் மூழ்கிக் கொண்டே இருப்பான், அந்த பூமியில அவன் இறங்கிக் கொண்டே இருப்பான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. சரிங்களா? இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 9வது ஹதீஸ், இன்னும் 620வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டு நிரூபிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் சலமத் பினில் அக்வாஇ ரலியல்லாஹு அன்ஹு, அக்வா என்பவருடைய மகனான சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. கால, அந்த சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் சொன்னார்கள். சொல்றாங்க பாருங்க, லா யஸாலு ரஜுலு, ஒரு மனிதன் நீங்க மாட்டான், யذهபு பினஃப்ஸிஹி, தன்னுடைய நஃப்ஸை கொண்டு அவன் செல்வான், தன்னுடைய நஃப்ஸை கொண்டு அவன் செல்லக்கூடியவனாகவே அவன் நீங்க மாட்டான். அப்போ தன்னை கொண்டு அவன் செல்லக்கூடியவனாகவே இருப்பான் என்று சொல்றான். அப்போ இந்த யذهபு பினஃப்ஸிஹி என்று இருக்குதா இல்லையா? இதுல சொல்லித் தரும் பொழுது இமாம் ஆகூலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது பினஃப்ஸிஹி என்பதில் உள்ள பா அது 2 அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. அதோ பினஃப்ஸியில் உள்ள இந்த பா இருக்குதால, இது 2 அர்த்தம் கொடுக்கும். முதல் அர்த்தம் என்னன்னா தாடியத்திற்காக வரக்கூடியதாக இருக்கும். அதாவது தன்னை உயர்த்தி கொள்ளுதல், அதாவது மனிதன் தன்னை மக்களை விட உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், தன் மதிப்பை உயர்ந்ததாக அவன் கருதி கொள்வான். அப்போ தான் தான் பெரியவன், இந்த உலகத்திலேயே மக்களை விட நான் தான் ரொம்ப உயர்ந்தவன், என்னை விடதான் எல்லாரும் தாழ்ந்தவர்கள், எல்லோரும் என்னை விட தாழ்ந்தவர்கள் தான், நான் தான் ரொம்ப உயர்ந்தவன் என்று அவன் எண்ணிக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். தன் மதிப்பை அவன் உயர்ந்ததாக கருதி கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்ப அப்படிப்பட்ட அர்த்தத்தையும் இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த அர்த்தத்தின்படி பார்க்கும் பொழுது எப்படி தன்னுடைய அந்த தான் தான் பெரியவன் என்பதை கொண்டு அவன் சென்று கொண்டே இருப்பான், அப்படி நினைத்து வாழக்கூடியவனாகவே இருப்பான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் சொல்றாங்க. 2வது அர்த்தம் என்னன்னு சொன்னா முசாஹபத் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது தன்னுடன் கூட்டாக இருக்குதல் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். அதாவது தன் நஃப்ஸ் எதை விரும்புகிறதோ அதை ஆதரித்து அதற்கு துணையாக அவன் ஆகிவிடக்கூடியவனாக இருப்பான், அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ அது உயர்வாக இருக்கலாம், அகங்காரமாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம் என்றுலாம் சொல்றாங்க. அப்போ தான் நஃப்ஸ் தான் உயர்வா இருக்குன்னு நினைக்குது, ஒரு அகங்காரத்தில் நினைக்கணும்னு அவன் நினைக்கிறான், பெருமையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான்னு சொன்னா அதற்கு அவன் துணையாகி விடக்கூடியவனாக இருப்பான்.
அந்த அர்த்தத்திற்கும் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித் தராங்க. இன்னும் இதை 2 விதமாகவும் சொல்லலாம் என்று சொல்றாங்க. முதலாவது என்னன்னா, யத்ஹபு பினஃப்ஸிஹி, தன் அகங்காரத்தோடு அவன் ஓடிவிட்டான் என்ற அர்த்தத்திற்கும் இது வரும். இரண்டாவது என்னன்னா, அகங்காரம் அவனை இழுத்து சென்று விட்டது, இழுத்து சென்றது என்ற அர்த்தத்திற்கும் இது வைக்கலாம் என்று சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த நபர் அந்த பெருமையை அடித்துக் கொண்டே இருப்பானே, அப்ப முராது இதனுடைய நாட்டம் என்ன? வார்த்தைக்கான நாட்டம், ஒருத்தவன் பெருமை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப பெருமை அடிக்கக்கூடியவனாகவே அவனுடைய வாழ்க்கை கழியுது. அப்படின்னு சொன்னா, அப்படி நீங்காதவனாக அவன் ஆகிவிட்டால், ஹத்தா இறுதியில் யுக்தபஃபில் ஜப்பாரீன, ஜப்பாரீன்களில் இருந்தும் ஜப்பாரீன்களில் அவன் எழுதப்படுவான். இப்ப ஜப்பாரீன்கள் சொன்னா மேல நம்ம சொன்னோம், அடக்கி ஆளக்கூடியவர்கள், அக்கிரமக்காரர்கள். அப்ப அந்த உலகத்துல அக்கிரமங்களை செஞ்சு அடக்கி ஆளக்கூடியவர்களா இருப்பார்களா இல்லையா? நியாயமான முறையில் அடக்கி ஆள்றது கிடையாது, அநீதமான முறையில். இப்ப அநியாயக்காரர்கள். அப்ப அந்த அநீதக்காரர்களுக்கு அவர்களுடைய கூட்டத்தில் சேர்க்கப்பட்டவனாக இவனும் ஆகிவிடுவான். அப்ப அவரும் அவர்களுடைய ஒரு விஷயமும் அவர்களுடைய ஒரு அந்தஸ்தும் இவனுடைய அந்தஸ்தும் ஒரே அந்தஸ்துல வந்துடும். அப்ப அவர்கள் எப்படி துலுமு செய்யக்கூடிய அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தார்களில் இவனும் எழுதப்படுவான், இவனையும் அல்லாஹு தஆலா எழுதி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் ஃபயஸீபஹு மா அஸ்வாபஹும், அந்த இந்த ஹும்முடைய லமீர் ஜப்பாரீன்களை பார்த்து போகுது. அந்த ஜப்பாரீன்கள் அவர்களை அடையும் ஒன்று அந்த ஒருவனையும் அடைந்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹூடைய லமீர் அந்த ரஜுல், சரிங்களா? அப்போ அந்த அக்கிரமக்காரர்களை அடையக்கூடிய ஒன்று இவனையும் அந்த அடையக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த அக்கிரமக்காரர்கள் என்ன அடையும்? அல்லாஹ் அவர்களுக்கு என்ன தண்டனை வச்சிருக்கிறானோ அந்த உலகத்துல அக்கிரமங்களை செஞ்சா, இந்த உலகத்துல அநீதங்களை செஞ்சா அவர்களுக்கு எத்தகைய கொடிய தண்டனைகளை வச்சிருக்கிறானோ. இந்த உலகத்துல அநீதம் செய்வது சாதாரணமான தண்டனைக்குரிய காரியம் கிடையாது. ஹுகூகுல்லா, ஹுகூகுல் இபாத்னு 2 வகை இருக்குது. ஹுகூகுல்லான்னு சொன்னா அல்லாஹுடைய ஹக்கில் தலையிடுவது. அப்போ அல்லாஹுடைய ஹக்குனா, நம்ம இப்போ கடமையான தொழுகை இருக்குது, கடமையான நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது, இது போன்ற காரியங்கள்லாம் அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்கும். அப்ப இந்த காரியத்தை ஒரு தொழுகை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா இது ஹுகூகுல்லால நம்ம குறை ஏற்படுத்துறோம். அப்ப அல்லாஹுடைய ஹக்கில் நம்ம குறை ஏற்படுத்திட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ஹுகூகுல்லால தவறு ஏற்படுத்தினா இது அல்லாஹ்வுக்கு நமக்கு மட்டும்தான் சம்மந்தப்பட்ட விஷயம். இது அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்டுட்டேன்னு சொன்னா இது அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், மன்னிக்காமலும் போகலாம். ஆனா ஹுகூகுல் இபாத்ங்கிறது அந்த ஹுகூகுல்லாஹ்வை விட ஒருபடி மேலாக பேணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா இது அடியார்களுக்கான ஹக்கை சார்ந்த விஷயம். அடியார்களுக்கான ஹக்கை சார்ந்த விஷயம்னா, ஒருத்தர் மீது ஒரு இஃப்கு செய்யறோம், இட்டு கட்டுறோம், இல்ல ஒருவரை பற்றி நம்ம கைபத்து புறம் பேசுறோம், கோல் சொல்றோம், ஒருவரை கேலி செய்கிறோம், ஒருவரை அடிக்கின்றோம், துன்புறுத்துகிறோம், இதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு நமக்கு சேர்ந்தது கிடையாது, நமக்கும் இந்த அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம், இப்போ ஒருத்தனை பற்றி ஒருத்தன் கைபத்து பேசிட்டான், புறம் பேசிட்டானோ, கோல் சொல்லிட்டானோ சொன்னா அந்த கோல் பேசப்பட்ட அந்த நபர் மன்னிக்கும் வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்ப அல்லாஹ் அந்த பாவத்தை நீ என்னதான் தௌபா செஞ்சாலும் சரி, எந்த காலத்தை எவ்வளவு காலமா உட்கார்ந்து நீ தௌபா செஞ்சாலும் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். ஒரே வார்த்தையை சொல்லிடுவோம், அந்த நீ யாருக்கு நீ தவறளித்தாயோ அந்த நபர் மன்னிச்சாதமா நான் உன்னை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிடக்கூடியவனாக இருப்பான். அப்ப அதுதான் ஹுகூகுல் இபாத். இந்த அடியார்களுடைய ஹக்குல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஜப்பாரின்கள் யாரு? அடியார்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள். அல்லாஹ் அடக்கி ஆளக்கூடியவர்களா? கிடையாது. அடியார்களை அடக்கி ஆளக்கூடிய அக்கிரமம் செய்யக்கூடிய நபர்கள். அந்த அடியார்களை அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன தண்டனைகளை எல்லாம் வச்சிருக்கிறானோ அந்த எல்லா தண்டனையும் இவனையும் அடையக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு என்னென்ன சோதனை ஏற்படுமோ அந்த சோதனைகள் எல்லாமும் இவனுக்கும் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இதன் மூலமாக அருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் பதிவு செய்து தரார்கள். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை யத்ஹபு பினஃப்ஸிஹி என்ற ஒரு வார்த்தை இருக்குதா இல்லையா? இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதாவது யர்தஃபிஉ, அவன் உயர்த்திக் கொள்வான், வ யதகப்பரு, இன்னும் அவன் பெருமை அடித்துக் கொள்வான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். இப்ப மேல இந்த மாதிரி அர்த்தம் தான் நம்ம முன்னாடியே கொடுத்தோம். அகங்காரத்தோடு அவன் ஓடி விடுவான், அகங்காரம் அவனை இழுத்து செல்லும், அவன் தன்னை தானே தன்னுடைய தர்ஜாவை தான் உயர்ந்தவன் என்று அவன் நினைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அந்த முசாஹபத்துக்குரிய அர்த்தம் நம்ம கொடுத்தோமா இல்லையா? காரியத்துக்குரிய அர்த்தம் முசாஹபத்துக்குரிய அர்த்தம் அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. யர்தஃபிஉ என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்திற்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்க அருமையாக சொல்லித் தராங்க. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல
நம்ம இந்த 618வது ஹதீஸ், 619வது ஹதீஸ், 620வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸ்களுடைய செய்திகளை முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 73வது பாடமா இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அதில் இடம்பெறக்கூடிய ஆயத்துகள், ஹதீசுகள், ஏனைய செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் முழுமையாக பார்ப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.